கேன்சர் மருத்துவமும் ஆன்மீகமும். அன்பர்களே, நண்பர்களே, பார்வையாளர்களே, வணக்கம். இன்று நம் சமுதாயத்தில் பலர் கேன்சர் என்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் நலிவடைந்து விரக்தி அடைந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த பதிவில் சொல்லப்படும் கருத்துக்கள் யாவும் பல பிரபல மருத்துவர்கள் மற்றும் பல நோயாளிகளை ஆய்வறிந்து பதியும் கருத்துக்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இது ஒரு முக்கியமான பதிவு. கேன்சரை தடுக்க பல வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் வந்துவிட்டால் என்ன செய்வது, எங்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் என்று திண்டாடுகிறார்கள். முதலில் கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும், கவலைப்படக்கூடாது. ஆங்கில மருத்துவத்தை முறையாக எடுத்துக்கொண்டாலும் முக்கூட்டு மருந்து என்று ஒரு திட்டம் இருக்கின்றது. அது ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்வது. இது பிரபல மருத்துவர்களே இதற்கு அனுமதிக்கின்றனர். கேன்சர் சிகிச்சையில் உள்ளவர்கள் பச்சை அத்திப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர வேண்டும். சித்த மருத்துவத்தில் உள்ள திரிபலாசூரணம், கல்பம் என்று அழைக்கப்படும் மாத்திரைகளை சாப்பிட்டு வர வேண்டும். நெல்லிக்காய், பப்பாளி, அன்னாசி இவைகளை தொடர்ந்து உண்ண வேண்டும். உணவில் சர்க்கரையையும் உப்பையும் அறவே நீக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். இந்த செயல் நம்முடைய செல்களை பாதுகாக்கும், நோயின் தாக்கத்தை குறைக்கும். மேலும் தென்னிந்தியாவில் உள்ள பிரபல கேன்சர் மருத்துவர் ஒருவர் கூறுகிறார், நாம் 72 வகையான கீரைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. பொதுவாக கேன்சர் என்பது சாபமோ அல்லது முற்பிறவி பாவமோ இல்லை. இன்று நாம் சாப்பிடும் உணவுகள் எல்லாம் கலப்படம் நிறைந்தவை. சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதும் தான் காரணம். மேலும் வெள்ளை அரிசி சாதம் வேண்டாம். அதற்கு பதிலாக கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாலி அரிசியை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இது அனுபவபூர்வமான உண்மை. கேன்சர் நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசி சமைத்து சாப்பிட்டால் உடலில் பலம் கூடும். நீங்கள் எந்த மருத்துவம் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி வைத்து பருகி வாருங்கள். கூடவே தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு உணவியல் நிபுணரின் சந்தித்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து வாருங்கள். இப்பொழுது பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி HPV வேக்சின் தமிழக அரசின் மருத்துவமனைகளில் இலவசமாக செலுத்தப்படுகிறது. இதனால் பெண்கள் பலனடையலாம். மேலும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் ஆபத்து ஏற்படுகின்றது. இது வராமல் தடுக்க அதிகப்படியான மீன்களை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தீர்வு கிடைக்கும், நம்புங்கள். சரி, ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துவிட்டது. நவீன மருத்துவம் பல வழிகளை சொல்கிறது. மெய்ஞான மருத்துவம் என்ன சொல்கிறது? God is the greatest healer. எஸ், God is the greatest healer. தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகனிடம் சரணடையுங்கள். சித்தர்கள், அகத்தியர், போகர், கோரக்கர் போன்றவர்கள் முருகப்பெருமானிடம் இருந்து பல வைத்திய முறைகளை கற்றதாக ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். வேல்மாறல் என்னும் மகா மந்திரத்தை 48 நாட்கள் உணவில் உப்பை குறைத்து பாராயணம் செய்து வாருங்கள், தீர்வு கிடைக்கும். மேலும் நாகப்பட்டினத்தில் உள்ள வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் ஜீவ சமாதி உள்ளது. அங்கு சென்று விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். நோயின் தாக்கம் குறையும், ஆயுள் கூடும். தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஆன்மீக ஜோதிடர் கூறுகிறார், திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பராய்த்துறை கோவிலுக்கு சென்று பராய்மர இலைகளை பிரசாதமாக உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டால் நோய் குணமாகும் என்று. நாமும் நம்முடைய குடும்பத்தில் கேன்சர் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் செல்ல பிராணிகளான நாய், பூனைகளை வளர்த்து அதனுடன் கொஞ்சி மகிழ்ந்தால் கேன்சரின் தாக்கம் குறையும் என்று பிரபல உலக மருத்துவ நாளேடுகள் குறிப்பிடுகின்றன. நம்புங்கள், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் இந்த பதிவு தொடரும்.